10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பாட அறிமுகம். நாம் 9ஆம் வகுப்பில் இயற்கணிதத்தில் பல்லுறுப்புக்கோவைகளையும் அதன் செயல்பாடுகளையும் திறன்பட கற்றுக்கொண்டோம். இங்கு நாம் இருபடிச் சார்பாடுகளையும் விகிதமுறு கோவைகளையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பல நூற்றாண்டுகளாக எண்களாகவும் வடிவங்களாகவும் இருந்த கணிதம் இன்று ஆங்கில எழுத்துக்களாக மாறியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இயற்கணிதம்தான். நமக்கு தெரியாத எண்களை எழுத்துக்களாக மாற்றி கணக்கீடு செய்யும் பாடம்தான் இந்த இயற்கணிதம். நவீன இயற்கணித வரையறைகள் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு விதிகளை கொண்டவை. இயற்கணிதத்தில் தெரியாத எண்களை XYZ என்று கூறுகிறோம். இந்த XYZஇன் உண்மையான மதிப்புகளை இயற்கணித விதிகளுக்கு உட்பட்டு கண்டுபிடிப்பதுதான் இந்த பாடம். தெரியாதவற்றை தீர்மானிக்கும் அறிவியல் என்றும் இயற்கணிதத்தை நாம் கூறலாம். இயற்கணிதம் எக்ஸை மட்டுமே கொண்டது அல்ல. அதன் அடுக்குகளான X², X³ என்று தொடர்ந்து செல்லும். எக்ஸ் மட்டுமே கொண்ட கணக்குகளை நாம் முதல் அடுக்கு சமன்பாடு அல்லது நேரிய சமன்பாடு என்று அழைக்கிறோம். இதை நாம் 9ஆம் வகுப்பில் படித்து விட்டோம். X² கொண்ட கணக்குகளை இருபடிச் சார்பாட்டு கணக்குகள், ஆங்கிலத்தில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்று அழைக்கிறோம். இந்த இருபடிச் சார்பாட்டு கணக்குகளை நாம் இந்த 10ஆம் வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு அடுத்தபடியாக X³ X⁴ என இயற்கணிதம் விரிந்து கொண்டே செல்லும். அன்றாட வாழ்க்கையில் இந்த கணக்குகளால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம். இயற்கணிதம் இல்லாமல் நம்மால் அறிவியலை சிந்திக்க முடியாது. நாம் இந்த பாடத்தில் படிக்க இருக்கும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளை கொண்டு அண்டவெளியில் ஸ்பேஸில் உள்ள எந்த ஒரு புள்ளியையும் சரியாக தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், GPS என்ற அமைப்பு அனைத்து மொபைல் போன்களிலும் உள்ளது. இந்த GPS மூலமாக நாம் இந்த பூமியில் எங்கு இருக்கிறோம் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியும். அதே GPSஆல் இயங்கக்கூடிய கூகுள் மேப் வழியாக தெரியாத இடத்தை கூட நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த GPS அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்றால், வான்வெளியில் 3 செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி அட்சரேகை, தீர்க்கரேகை, உயரம் போன்ற மதிப்புகளை இரு நேரிய சமன்பாடுகளாகவும் ஒரு இருபடி சமன்பாடுகளாகவும் மாற்றி தீர்ப்பதன் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் விகிதமுறு கோவைகளும் நமது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக உள்ளது. ஒருவர் ஒரு வேலையை தனியே முடிக்க X மணி நேரம் ஆகிறது, மற்றொருவருக்கு Y மணி நேரம் ஆகிறது என்றால் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரமாகும்? இதுபோன்ற அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் பல கணக்குகளை தீர்ப்பதற்கு இந்த விகிதமுறு கோவைகள் பயன்படுகின்றது. உலகில் முதலில் கிரேக்கர்கள்தான் எண்களுக்கு பதில் எழுத்துக்களை பயன்படுத்தினர். கிரேக்க கணித மேதையான டயபாண்டஸ் தான் கணக்குகளை சமன்பாடுகளாக மாற்றி அதற்கு தீர்வு கண்டார். இவர் தனது அரித்மெட்டிகா என்ற நூலில் XYZ போன்ற ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தாமலேயே கணித சமன்பாடுகளை உருவாக்கி அதை தீர்க்கும் வழிமுறைகளை கூறியிருந்தார். இந்த சமன்பாடுகளை நாம் டயபாண்டஸ் சமன்பாடுகள் என்று அழைக்கிறோம். கிபி 825இல் பாரசீக கணித மேதை அல்-குவாரிஸ்மி தான் எழுதிய அல்-ஜாபர் வா முகாப்லா என்ற புத்தகத்தில் சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான பொருத்தமான நாம் இன்று பயன்படுத்தும் முறைகளை வழங்கினார். அதனால் அவரை நாம் இயற்கணிதத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். நாம் இன்று ஆங்கிலத்தில் இயற்கணிதத்தை அல்ஜிப்ரா என்று அழைக்கிறோம். இந்த அல்ஜிப்ரா என்ற சொல் இவர் எழுதிய புத்தகத்தில் உள்ள அல்-ஜபர் என்ற வார்த்தையின் மருவிய வடிவமாகும். 16ஆம் நூற்றாண்டு வரை கணித அறிஞர்களுக்கு தெரிந்த 2 சமன்பாடுகள் X கொண்ட லீனியர் சமன்பாடுகள், X² கொண்ட குவாட்ராட்டிக் சமன்பாடுகள். இந்த 2ஐ தவிர்த்து X³ கொண்ட கியூபிக் ஈக்குவேஷன், முப்படி சமன்பாடுகள் பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கியூபிக் சமன்பாடுகள் பற்றிய போர் தொடங்கியது. 1494இல் முதல் பொறியை சம்மா டி அரித்மெட்டிகா என்ற நூல் பற்ற வைத்தது. இந்த நூலில் இயற்கணித முறையில் இந்த கியூபிக் சமன்பாடுகளுக்கு தீர்வு காண முடியாது என்று கூறப்பட்டிருந்தது. பல திறந்தவெளி கணித போட்டிகள் நடைபெற்றன. அப்போது திக்குவாயாக இருந்த கணித மேதை டாட்டாகிலியா பங்கேற்றார். அவர் X³ + AX = B எனும் தனது சமன்பாட்டின் மூலம் பல கணித மேதைகளை தோற்கடித்தார். அவர் இந்த சமன்பாட்டை மிக ரகசியமாக வைத்திருந்தார். இத்தாலியின் புதிய கணித சக்கரவர்த்தியாக டாட்டாகிலியா அறியப்பட்டார். அறிவியல் நூல்கள் பலவற்றை எழுதியவரும் ஜோதிடத்தில் சூரப்புள்ளியாக திகழ்ந்தவருமான கார்டானோ கணித போட்டி ஒன்றில்
டாட்டாக்லியாவை சந்தித்து தோற்றுப்போனார். எனவே அவர் தந்திரமாக டாட்டாக்லியாவுடன் நட்பாக பழகி புகழ்ந்து பாராட்டி டாட்டாக்லியாவிடமிருந்து எக்ஸ்-கியூபின் இருவிதமான சமன்பாடுகளுக்கும் நிரூபணங்களை பெற்றார். ஆனால் கார்டனோ கிபி 1545 மாபெரும் கணித ஆவணமான ஆர்ஸ் மேக்னா என்ற கணித நூலை வெளியிட்டார். இதில் எக்ஸ்-கியூபின் சமன்பாடுகளை தீர்க்கும் வழிமுறைகளை கூறியிருந்தார். ஆனால் அவர் நேர்மையாக இந்த எக்ஸ்-கியூபின் தீர்வுகளை கொடுத்தவர் டாட்டாக்லியா என்று குறிப்பிட்டிருந்தார். கணிதத்தின் துயர குழந்தை என்று அழைக்கப்படும் ஃபெராரியின் கண்டுபிடிப்பான x⁴ இயற்கணித சமன்பாடுகளை நிரூபிக்கும் முறைகளும் அதே ஆர்ஸ் மேக்னா என்ற நூலில் இடம்பெற்றிருந்தது. கார்டனோவின் மாணவர்தான் ஃபெராரி. ஃபெராரியின் காகிதங்களை ஒரு நாள் இரவில் எதேச்சையாக கார்டனோ பார்த்தார். அதில் x⁴ சமன்பாடுகள் அதனை தீர்க்கும் வழிமுறைகள் இருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தார். மறுநாள் ஃபெராரியை கட்டித் தழுவி உச்சி குளிர பாராட்டினார். ஃபெராரியின் குடும்பத்தினர் இந்த கண்டுபிடிப்பை விற்று பணமாக்கும்படி வற்புறுத்தினர். ஃபெராரி அதற்கு மறுக்கவே ஃபெராரியின் சகோதரி ஃபெராரியின் உணவில் விஷம் வைத்து அவரை கொன்றுவிட்டார். கார்டானோ தனது ஆர்ஸ் மேக்னா என்ற நூலில் x³ மற்றும் x⁴ இயற்கணித சமன்பாடுகளின் நிரூபணங்களோடு குறையெண்கள் பற்றிய இறுதி வரையறையையும் கொடுத்திருந்தார். குறையெண்களின் வர்க்கமூலம் குறித்த கார்டனோவின் சொந்த வரையறைகள் குறிப்பிடத்தக்கவை.